Taste the Daily. கிரிக்கெட் வீரர் தோனி தொடர்ந்த அவமதிப்பு வழக்கில் IPS அதிகாரி சம்பத்குமாருக்கு 15 நாட்கள் சிறை தண்டனை விதிக்கப்பட்டிருக்கிறது. IPS அதிகாரி சம்பத்குமாருக்கு 15 நாட்கள் சிறை என்ற அண்மை செய்தியை பார்க்கிறோம். பிரபல கிரிக்கெட் வீரர் மகேந்திர சிங் தோனி தொடர்ந்த அவமதிப்பு வழக்கில் IPS அதிகாரி சம்பத்குமாருக்கு 15 நாட்கள் சிறை விதித்து உத்தரவிடப்பட்டிருக்கிறது. கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் முகேஷ் இணைகிறார். அவரிடம் பேசலாம். முகேஷ், இந்த வழக்கின் பின்னணி என்ன? அவமதிப்பு வழக்கு குறித்து சொல்லுங்க. தற்போது அவருக்கு 15 நாட்கள் சிறை தண்டனை எந்த அடிப்படையில் விதிக்கப்பட்டது? 2013 ஆண்டு நடைபெற்ற IPL கிரிக்கெட் போட்டியின் பொழுது சூதாட்டம் நடைபெற்றதாக குற்றச்சாட்டு எழுந்தது. இது தொடர்பாக விசாரணை நடத்திய IPS அதிகாரி சம்பத்குமார் வெளியிட்டிருந்த ஒரு அறிக்கையில முன்னாள் கேப்டனாக இருந்த கிரிக்கெட் வீரர் தோனியும் சூதாட்டத்தில் ஈடுபட்டதாக தெரிவித்திருந்தார். தனியார் தொலைக்காட்சி ஒன்றிற்கு விவாத நிகழ்ச்சியில் பங்கேற்றவர் இந்த விவகாரத்தை தனியார் தொலைக்காட்சி விவாதத்திலும் முன்வைத்திருந்தார். இது தனது பெயரில் களங்கம் விளைப்பதாக 100 கோடி ரூபாய் மான நஷ்ட ஈடு கேட்டு 2014ஆம் ஆண்டு தோனி தரப்புல உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்யப்பட்டிருந்தது. அந்த வழக்கில் பதில் மனு தாக்கல் செய்த IPS அதிகாரியான சம்பத்குமார் உயர்நீதிமன்றம் மற்றும் உச்சநீதிமன்ற உத்தரவுகளை பதிவு செய்து ஒரு பதில் மனுவை தாக்கல் செய்திருந்தார். அந்த பதில் மனுவில் தெரிவித்த கருத்துக்கள் நீதிமன்றங்களுக்கு களங்கம் விளைவிக்கும் வகையில் இருப்பதாகவும் மக்கள் நீதிமன்றங்கள் மீது வைத்துள்ள நம்பிக்கையை பால்படுத்தும் வகையில் இருப்பதாகவும் கூறி அவருக்கு எதிராக நீதிமன்ற அவமதிப்பு வழக்கை தோனி தரப்பில் தனியாக தாக்கல் செய்யப்பட்டது. அந்த நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு நீதிபதிகள் சுந்தர் மற்றும் சுந்தர் மோகன் ஆகியோர் அடங்கிய அமர்வு விசாரணைக்கு வந்த பொழுது நீதிமன்றங்களை களங்கப்படுத்தும் வகையில் அவர் தெரிவித்திருப்பதை தண்டனை வழங்க வேண்டும் என்று தோனி தரப்பில் வலியுறுத்தப்பட்டது. அந்த பதில் மனுவை ஆராய்ந்த நீதிபதிகள் இந்த தோனி தரப்பில் கூறப்படும் குற்றச்சாட்டுகள் நியாயமானதான் என்று கூறி IPS அதிகாரி சம்பத்குமாருக்கு 15 நாட்கள் சிறை தண்டனை விதித்து உத்தரவு பிறப்பித்தார்கள். இந்த தண்டனை அறிவித்தவுடன் உடனடியாக சம்பத்குமார் தரப்புல இந்த தண்டனையை எதிர்த்து மேல்முறை செய்ய இருப்பதாகவும் அதை அதனால் நிறுத்தி வைக்க வேண்டும் என்ற கோரிக்கையும் முன்னிறுத்தப்பட்டது. அதனையும் ஏற்றுக்கொண்ட நீதிமன்றம் இந்த 15 நாட்கள் சிறை தண்டனை என்ற உத்தரவை 30 நாட்களுக்கு நிறுத்தி வைத்து உத்தரவு பிறப்பித்திருக்கிறார்கள். இது ஒரு அவமதிப்பு வழக்கு என்பதன் அடிப்படையில கேட்கிறார் முகேஷ். ஏதேனும் அறிவுறுத்தல்களோ இல்ல அபராதமோ விதிக்கப்பட்டிருக்கா சம்பத்குமாருக்கு? அபராதம் எதுவும் விதிக்கப்படவில்லை. நீதிமன்ற அவமதிப்பு வழக்கை பொறுத்தவரை அபராதம் அல்லது சிறை தண்டனை என்று ஏதாவது ஒன்று விதிப்பார்கள். இந்த விவகாரத்தை பொறுத்தவரை நீதிமன்றங்களுக்கு எதிரான கருத்துக்களை சம்பத்குமார் தலைவரின் பதில் மனுவில் இடம்பெற்றிருந்தால் அவருக்கு தற்போதைய நிலையில் 15 நாட்கள் சிறை தண்டனை என்ற உத்தரவை பிறப்பித்திருக்கிறார்கள். அந்த உத்தரவு தான் தற்போதைய உயர்நீதிமன்றத்தில் நீதிமன்ற அவமதிப்பு வழக்கில் இறுதி உத்தரவாக இருக்கிறது. சம்பத்குமாருக்கு எதிராக தோனி தொடர்ந்த பிரதான மான நஷ்ட ஈடு கோரிய வழக்கு பின்னர் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்படும். விவரங்களுக்கு நன்றி முகேஷ். Taste the Daily.